Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்கள். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க எல்லாம். ஹல்லேலூயா. எனது ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. எனது ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். மியான்மர் பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்ததாக கணக்கீடு வந்திருக்கிறது. ஆனால் அங்கே பல 1000 மரணம் அடைந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். தாய்லாந்து பகுதியிலும் மற்றும் மியான்மர் 2 இடத்துல தான் அதிக பாதிப்பு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமது மணிப்பூர், ஆப்கானிஸ்தான், காபுல், பாகிஸ்தான் பகுதியில் இன்னும் பல இடங்களில் இந்த பூமி அதிர்வு 7 பாயிண்ட் வந்துருந்துச்சுன்னா ஒரு பில்டிங் இருக்காது. ஆனால் அங்கே 3.4 பாயிண்ட் தான் இந்த மணிப்பூர் இந்த சைடெலாம் வந்து கிட்டத்தட்ட பரவலாக சில நாடுகளை தாக்கியிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர் வருகையின் போது மகா பூமி எதிர்ச்சி உண்டாகும். ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். யுத்தங்கள் நடக்கிறது, பஞ்சங்கள் நடக்கிறது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் படுகிற இடங்களில் பார்க்குறோம். கலகங்கள் நடக்கிறது. எல்லாம் வேத வசனத்தின்படி இப்போ அதிகமாய் கேள்விப்படுகிறோம் மீடியா மூலமாக. ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்கள். இந்த பூமி அதிர்ச்சியில் இதுக்கு நம்ம என்ன செய்வது யோசிச்சு பாருங்க. சரி, அங்கே நடந்த பூமி அதிர்ச்சி இந்தியாவுக்கும் வருங்கிறோம். அது சவுத் பகுதிக்கு வருங்க. இந்தியாவில் பல இடங்களில் வருங்க. என்ன ஒரு பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ நம்மெல்லாம் ஜீவனோடு இருப்பது கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்ம சொல்கிறோம், குண்டை போட்டு கொள்கிறான் அப்படி சொல்கிறோம். இஸ்ரேல் வந்து அந்த காசா பகுதியில் இருக்கிற பில்டிங்ஸ் ஒன்றும் இல்லாமல் 6000க்கும் மேற்பட்ட பில்டிங்கை காலி பண்ணிட்டான். அதே போல் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இப்போது யாருமே காலி பண்ணலை. பூமி அரிசியில் எல்லாம் விழுது பார்க்குறோம். இதுக்கு என்ன செய்யறது? ஆனால் மொத்தத்தில் பூமி நிலையானது அல்ல. ஹல்லேலூயா. அதான் இறப்பு உறுதியாக இருக்கிறபடினாலே வாழ்வு நிரந்தரம் அல்ல.
அல்லேலூயா. எது உறுதி? இறப்பு உறுதியாக இருக்கிறபடினாலே வாழ்வு நிரந்தரம் அல்ல. இறப்பு உறுதி, அதில் மாற்றம் இல்லை. அதனால் நம்ம அதை மனதில் வைத்து பயந்து வாழப்படாது, நிமிர்ந்து வாழணும். அல்லேலூயா. தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நமக்குள்ள பிரச்சனையே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் நமக்கு அல்லாத விஷயங்கள் நிறைய நடக்கு. அல்லேலூயா. பூமி எரிச்சு வந்து ஒரு டேம் உடைஞ்சு போச்சு, அதில் வர்ற தண்ணியில் மரணம். எப்படிலாம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அதனால பயத்தோடு பக்தியோடு வாழ்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எளிமை நின்று வேத பகுதி வாசிப்போம். யோபு புஸ்தகம், யோபுவின் சரித்திரத்தை எடுத்துக்கிடுங்க. 23ஆம் அதிகாரம் முழுவதும் மாறி மாறி வாசிப்போம். டேவிட் வாசிப்பார். யோபு 23 பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 653. யோபு பிரதியுத்தரமாக, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அங்கே சன்மார்கன் அவருடைய வழக்காடாமல் அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாக்கி தப்புவித்துக் கொள்வேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 2 பேருக்கு கை கொடுங்க. தோத்திரம். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்ததுக்கு கர்த்தருக்கு தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க ஆராதனைக்கு வந்ததுக்கு கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திரம். ஆமென். நம்ம ஆராதனைக்கு வந்தது கர்த்தருக்கு தோத்திரம். நான் உயிரோடு இருப்பதுக்கு கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. உணவு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலன் தந்த தேவனுக்கு, சமாதானம் தந்த தேவனுக்கு, ரட்சிப்பு கொடுத்த கர்த்தருக்கு, இந்த ஆராதனையை கொடுத்த தேவனுக்கு, இந்த சபையை கொடுத்த கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகளை அனுப்பிவிடலாம். பாசேகு ஒழுங்கு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்தார். நான் எப்பொழுதும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளையே நான் சொல்லி வருகிறேன், பேசி வருகிறேன்.
யோபுவின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. என்ன பின்? அல்லேலூயா. யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சோதிக்கப்பட்டால், சுத்திகரிக்கப்பட்டால், வேதம் மனமகிழ்ச்சியாக இருந்தால், பாடுபட்டால், துன்பப்பட்டால், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி இந்த தலைப்பில் 7 குறிப்புகளை நான் இன்றைக்கு சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சோதிக்கப்பட்டால் பொன்னாக மாறுவேன், சுத்த பொன்னாக மாறுவேன். அல்லேலூயா. அப்ப சோதிக்கப்படுவது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆமென். அல்லேலூயா. தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு உதாரணம், மழை பெய்கிறது, அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா சுத்தம் இல்லாத தண்ணியா? சுத்தமான தண்ணி. இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான தண்ணீர் தான் மழை தண்ணி தான். சரியா? அப்படிதானே? இப்போ மழை தண்ணியை நம்ம டைரக்டா குடிக்க முடியுதா? இல்லை. அது ஆறு வழியே வருகிறது, குளம் வருகிறது, அப்படி பல வழிகளில் வந்து நேராக நம்ம டேப் நள்ளிக்கு வருகிறது. பிற தண்ணீரை பிடிச்சி என்ன செய்கிறோம்? குடிக்குமா? இப்போ அப்படியும் குடிக்கிறது இல்லை. இப்போ தண்ணியை சுத்திகரிப்பு, ஆர்ஓ வாட்டர், அக்வா, இப்படி ஏகப்பட்டதை மாட்டி அதுலேயும் 5 ஃபில்டர் இருக்குது, 5 ஸ்டெப். அது ஃபில்டர் பண்ணி 5 ஸ்டெப் வந்து 6வது ஸ்டெப்பில் தான் இந்த சின்ன டேங்க் வருது. பிறகு நள்ளியில் பிடிச்சி குளிக்கிறோம். பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணி. அல்லேலூயா. அவர் சுத்தமானதை தான் கொடுத்தாரு. ஆனால் வந்து சேர்ந்தது எப்படி வரல? சுத்தமானதாக வரவில்லை. அதனால மீண்டும் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகையால் தேவன் படைத்த மனிதன் சுத்தமானவன். ஆனால் இந்த உலகத்தில் கரைபடுகிறான், பிழைப்படுகிறான். திரை வருகிறது, குறைவு வருகிறது, குற்றம் வருகிறது, பாவம் வருகிறது, அநேக காரியங்கள் மனுஷனுக்குள்ளே வருகிறது. ஆகையால் இந்த மனிதன் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஆகையால் இந்த அக்வா, ஆர்ஓ வாட்டருக்கு மாதிரி 5 ஸ்டெப் மாதிரி நமக்கு ஒரு சில ஃபில்டர் சோதனை வருகிறது. ஏன்னா நம்மை சுத்த பொன்னாக மாற்றுவதற்காக. கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சுத்த பொன்னாக மாற வேண்டும், தங்கமா மாறணும். ஏன் தங்கமே அப்படி மாதிரி ஆண்டவர் சொல்லணும். உங்களை பார்த்து நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? தங்கமே. அல்லேலூயா. ஆமா, சுத்த தங்கமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பியூர் கோல்டு, 24 கரெக்ட் தங்கமா மாறணும். அதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க? பூமியில மண்ணா தான் இருக்கு. பூமிக்கு கீழே தங்கம் எப்படி தான் இருக்கு? மண்ணுக்குள்ள தான் இருக்கு. மண்ணுக்குள்ள இருந்து தான் சுத்தம் செய்யப்பட்டு அப்படியே அது எதா மாறுகிறது? தங்கமா மாறுது. பிறகு அதில் ஒரு சுத்தம் போட்டு தான் பியூரா மாறுது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சுத்த தங்கமா மாறணும். அப்ப சோதனை வருகிறது. சொன்னாலும் சொல்லட்டாலும் நமக்கு பல சோதனை என்பது பெரிய சோதனை தான் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு அது இல்லை, சின்ன சின்ன விஷயத்திலும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. திடீர்னு பல்லு வலிக்குன்னு வைங்க, அது என்னதுதான்? அந்த பல்லு வலி யாருக்கு வருதோ அவங்க தான் தாங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லேசா மேல் நாடியில் பல்லு வலிச்சாலும் அப்படியே போய் இப்படி போய் இங்கே வலிக்கும். உச்சநிலையில் பிடிச்ச மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் எப்படி தெரியும் பாஸ்டர்? சொல்லுங்க அல்லேலூயா.
பிறகு அதுக்கு என்ன பண்ணணும்? கிராம்பு வைக்கவா, இல்லை இந்த பேஸ்ட்டை வச்சு பல் துளக்கவா, இல்லைன்னா வெந்நி உப்பு போட்டு வாய்க்கு பிடிக்கவா, அடுத்து என்னது, மிளகு வெத்தலையும் சவைக்கவா, வேற என்ன, பேராசிட்டமால் மாத்திரை போடவா, பெயின் கில்லர் போடவா, அடுத்து என்னது, இப்படி பல வழிகளை பார்த்துட்டு கடைசியில் டாக்டர்கிட்ட போனோம். பல்ல பிடுங்கணும். பல்ல என்ன செய்யணும்? பல்ல பிடுங்கவா. பல்ல உடனே பிடுங்க மாட்டான். அரண் கட்டியிருக்கு, மாத்திரை தாரேன், 2 நாளைக்கு சாப்பிட்டு அரண்லாம் சரியான பிறகு வாங்க பல்ல பிடிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. பிறகு சரியாயிரும், அரண் சரியாயிரும், வலி போயிடும். பிறகு இங்கே போய் பல்ல பிடுங்க. அடுத்தால பல் வலி வந்தால் தான் அதை பற்றி பார்க்கணும். தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சரி, பல்ல பிடிங்கியாச்சு. அடுத்து என்ன செய்யுது? ஐயோ, பல் விழுந்த இடத்துல பல்லு இல்லாமலாம் இருக்கு. முன்னே பல்லு இல்லை, முன்பல் இல்லை, கீழ்நாடி மேல் நாடி இல்லை, சைடில் இல்லாட்டாலும் பரவாயில்லையே, என்ன செய்வது? சோதனை. உடனே போய் இந்த பல்லை கட்டணும். உடனே அவர் என்ன சொல்லுவார்? 2 பக்கமும் 2 கிளிப்பு போடணும். இது ஒரு பல், 3 பல். 3 பல்லுக்கு நீங்கள் 9,000 ரூபாய்க்கும் கட்டலாம், 24,000 ரூபாய்க்கும் கட்டலாம். செராமிக் ஒரு ரேட்டு, லைட் ப்ரெஸ் ஒரு ரேட்டு, பிளாஸ்டிக் ஒரு ரேட்டு. அடுத்து இன்னொன்று என்னப்பா? சிம்போனி என்ன, அது என்னமோ போனி, அது 8,000 ரூபா, 9,000 ரூபா, இவ்வளோ. சரி, அதை 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 கட்டியாச்சுன்னு வைங்க, நீங்கள் முந்தி இருந்ததோட ரொம்ப சூப்பராக அழகாயிருவீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பல்லுக்கு வலி வருமா? வரவே வராது. ஏன்னா இது மெய் பல் அல்ல, இது என்ன பல்? பொய் பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துட்டு செலவழிச்சு பல்லு கட்டியாச்சு. பல்லுக்கு டேமேஜ் என்ன செய்யக்கூடாது? கரும்பை கடிக்கவா இரும்பை கடிக்கவானா உடஞ்சி போயிடும். அல்லேலூயா. ஆமென். இப்போ சோதனை வந்துட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சரி, சோதிக்கப்பட்டால் சுத்த பொன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை வருது பாருங்க. சின்ன சின்ன விஷயமான ஒரு பல்லுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் திடீர்னு போய்கிட்டு இருப்போம், பெட்ரோல் இல்லாமல் நின்று வண்டி, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், வாகனத்தை உருட்டணும், பெட்ரோல் போடணும். போய் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அந்த நேரம் ஒருத்தரும் வர மாட்டான். பையில் ரூபா இருக்கான்னு பார்த்தா ரூபாயும் இருக்காது. பெட்ரோல் எப்படி போடுறது? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து, யாரோ வரும், என்ன பெட்ரோல் இல்லையா, டக்குன்னு வண்டியிலேருந்து பிடிச்சி கொஞ்சம் ஊற்றி பல்குக்கு போங்க. கர்த்தாவே தோத்திரம்ப்பா, ஒரு தேவதூதனை அனுப்புன மாதிரி அனுப்பி இப்படி உதவிச்சு. அந்த நேரம் எப்படி இருக்கும்? வெயிலோடு வந்து கரும்புச்சாறு குடித்த மாதிரி இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துண்டு பிரதி உலகத்துக்கு போகும்போது அப்படி தானே, தண்ணி தாகமாக எடுக்கும், எல்லாத்துக்கும் ஏதாவது குடிப்போமா அப்படின்னு இருக்கும். எதை குடிக்க? பாசு வாங்கி கொடுத்தா தானே குடிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. பாசு அப்போ தான் கரும்புச்சாறு குடிக்கணும். டீ குடிக்கிங்களா அப்படின்னு கேட்பார். டீ குடிக்கிங்களா? என்ன டீனா 12 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் அதில் ஒரு நம்ம பொண்ணாக மாற்றிடுறார் அந்த சோதனையில். அப்போ கர்த்தாவே இப்படி ஒரு இடத்துல எனக்கு உதவி செஞ்சிட்டீரே, அந்த மனுஷனையா போய் பிரியப்படுத்திக்கிட்டு இருப்போம், அவன் போயிடுவான். தோத்திரப்பா உனக்கு நன்றியப்பா, தோத்திரப்பா தோத்திரப்பா தோத்திரப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம சுத்த பொண்ணா மாறிக்கிட்டு. அப்போ நம்முடைய இருதயம் ஹார்ட் மாறுது. ஹார்ட் மாறுது, இருதயம் சுத்திகரிக்கப்படுது. லைஃப்ல பல காரியங்களில் கர்த்தர் நம்ம சுத்த பொண்ணாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. டச் எவ்வளவு? 91.6 இருக்கணும். அப்போ தான் ஒரு பொருளாக செய்ய முடியும்.
8.4 காப்பர் சேர்க்கணும், சில்வர் காப்பர். 91.6 24 கரெக்ட்னா 99. அதை பொருளாக செய்ய முடியாது, கட்டி தங்கமாக தான் வைக்க முடியும். கட்டி தங்கமாக இருந்து என்ன செய்யம்மா பிரதர் சார்? ஒரு பொருளாக உங்களை உருவாக்க கர்த்தர் கொஞ்சம் காப்பர் சேர்ப்பார், அல்லேலூயா. கொஞ்சம் சில்வர் சேர்ப்பார், அல்லேலூயா. சேர்த்து ஒரு பொருளாக மாற்றுவார், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாற்றிக்கிட்டே இருப்பார், நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். அவர் இருக்கிற வண்ணமாய் மாற வேண்டும். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைப்பீங்க இவங்க மோசமான ஆளு, சரியில்லாத ஆள் நினைப்பீங்க. இல்லை இல்லை, அவங்க எத்தனை விஷயத்தில் சரிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தேவன் சரி செய்திருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல், அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒதுக்கப்பட்ட குப்பை, அல்லேலூயா. ஆமென். சிறகுடிந்த புறா, அல்லேலூயா. வழி தப்பி போன நட்சத்திரம், காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, இப்படித்தான் இருந்தீர்கள். ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பல சோதனைகள் நமக்கு வந்ததினாலே அதற்கு மத்தியில சுத்த பொன்னாக தங்கமே அப்படின்னு சொல்லத்தக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்லா கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இரண்டாவது குறிப்பு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் போதும். எவைகளை விட்டு? இவைகளை விட்டு. நான் எவைகளை விட்டுன்னு சொல்லுவேன், நீங்க இவைகளை விட்டுன்னு சொல்லணும். சொல்லுங்க, எவைகளை விட்டு. ஆமா, அப்ப இவைகள்லாம் என்ன? அது மேல இருக்கு, பார்க்கணும். பைபிள் வாசிக்கும் போது முன்னையும் பின்னையும் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். சர்ன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இவைகளை விட்டு சுத்திகரிக்கப்பட்டால், இப்ப இங்கே ஒரு சுத்திகரிப்பு வருது. இது என்ன சுத்திகரிப்பு? 20ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீடு. அது என்ன ஒரு பெரிய வீடு? சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டிலே நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? பிலிப்பியர் 3:20. ஸ்பீடா வாசிக்கணும், வேகமா கேட்கணும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய வீடு எங்க இருக்கு? உலகத்திலேயே இருக்கிற சூப்பர் ஹவுஸ், பெரிய வீடு. அல்லேலூயா. அது நீங்க எப்படி வச்சா ரெஸ்ட் ஹவுஸ்னு வச்சுட்டாலும் சரிதான். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கவர்னர் மாளிகை அப்படின்னு இருக்கு. அடுத்து ஜனாதிபதி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேர்? என்ன? ராஷ்டிரபதி பவன். சரி, அடுத்து எம்பிக்கள் கூடுற இடத்துக்கு பேர் என்னது? டெல்லி செங்கோட்டை. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தமிழ்நாட்டில் கூடுற இடம் தலைமை செயலகம், அதுக்கு பேர். நம்ம திருநெல்வேலியில் பெரிய ஆபீஸ் எதுனா கலெக்டர் ஆபீஸ். சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிஷப் பங்களா. அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கு. வீடு பல வகைகள் இருக்கு. பெரிய வீடு.
ஆனால் எல்லாவற்றை விட ஒரு பெரிய வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 12 வகையான கற்கள், 12 வகையான கற்கள், தங்க ரோடு, 12 முத்துக்கள், 12 வாசல்கள், 12 தூதர்கள், 12 விருட்சங்கள், ஜீவ நதி, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிற கூட்டம், அங்கு சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் விளக்கு. பரலோகத்தில் ஒரு சூப்பர் இடத்தை தேவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தை விட்டு அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன். ஒரு மணவாட்டியை அலங்கரிக்கிறது போல அந்த நகரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அங்கே போய் அந்த நகரம், அந்த சிட்டி இருக்குது பாருங்க, அதையா பார்க்க போகிறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அதைத்தான் தேடுவோம். கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டை நம்பித்தான் வாழணும். மற்ற எல்லாம் டெம்பரவரி தான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. எது எப்போ விழும் தெரியாது. பூமி அதிர்ச்சியில் எது எப்போ யார் யாருக்கு சொந்தமாக இருக்கலாம். வீட்டை இன்னும் 4 வீடு விலைக்கு வாங்கலாம், இருக்க வீட்டை விற்கவும் செய்யலாம். என்ன நிலைமை யாருக்கு வரும்னு தெரியாது. கர்த்தரை பயந்து பக்தியோடு சேவி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படியே இருப்போம் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எல்லாரும் அம்மா 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 அம்மான்னா டபக்குன்னு ஆஸ்பத்திரிகள் போய் சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் கிடந்து மேலே பார்த்துட்டு ஐயா ஐயா ஐயாங்க. எவ்வளோ அம்மா போட்ட, இப்போ ஐயா போடு. சொல்லுங்க அல்லேலூயா. நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டால் பெரிய வீடு, 4 பாத்திரங்கள். ஒரு வீட்டில் ஆண்டவர் 4 பாத்திரங்களை வைக்கிறார். பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரம், மண். 4 பாத்திரம். சொல்லுங்க, பொற்பாத்திரம் எங்க இருக்கும்? பீரோல இருக்கும். பொற்பாத்திரம். தங்க செயின் எங்க வைப்பீங்க? பீரோலையா வைப்பீங்க? தங்க பொருள் எங்க இருக்கும்? உங்க கழுத்துல எல்லாம் இருக்கு, காத்துல கழுத்துல எல்லாம் இருக்கு. பீரோல இருக்கிறது அதிகமாக உள்ளதை வச்சிருக்கீங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? எல்லார் வீட்லயும் பீரோல என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்கள்லாம் அமைதியா இருக்கிறீங்க. யாரெல்லாம் செயின் போட்டிருக்கா, மோதிரம் போட்டிருக்கா? சின்ன மோதிரம் போட்டா பெரிய மோதிரமா அடிச்சு போடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, 5 பவுன்ல போட்டா 12 பவுன்ல போடுங்க. பிரைஸ் லைட் போட்டுக்காங்க, இல்லை காப்பு வளையம் போட்டுக்காங்க. பாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தங்கம் எங்க இருக்கு? கையில கழுத்துல இருக்கு. அடுத்து எங்க இருக்கு? பீரோல்ல இருக்கு. வெள்ளி எங்க இருக்குது? காலில் இருக்கு, இடுப்புல கொடி. சரி, அதுவும் எங்க தான் இருக்கும்? பீரோல்ல. சரி, இப்போ மரம் எங்க இருக்கு? அஞ்சலை பெட்டி, உப்பு போடுறது, பலகை, இதெல்லாம் எங்க இருக்கு? வீட்டுக்கு உள்ள. மண் பாத்திரம் எங்க இருக்கு? வீட்டுக்கு வெளியே. இப்போ 4 வித பாத்திரங்கள் இருக்கு. இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்க தண்ணீர் குடிப்பீங்க, டீ குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க? தங்கத்தட்டு, மண் தட்டு, மரத்தட்டு இருக்கு, வெள்ளித்தட்டு இருக்கு. 4 தட்டு இருக்கு. 4 தட்டு இருந்தாலும் பாத்திரத்தை எத்தனை தடவை விளக்கி உள்ள வச்சாலும் பாத்திரத்தை என்ன செய்யணும்? சாப்பிடும்போது சுத்தம் பண்ணணும். அப்படி ஒரு கழுவி கழுவி தேய்ன்னு தேய்ச்சி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சாப்பாடு தட்டெலாம் வச்சா தண்ணி ஊற்றி அதிலேயே வெளியே கையை கழுவணும், இதுலேயும் கையை கழுவி சுற்றி 4 தேய் சுற்றி தேய்ச்சி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தட்டை தூக்கிட்டு கீழே தடவி பார்ப்பேன். சுற்றி
காஞ்சி போய் சிலது ஒட்டி இருக்கும். ஏன்னா இது பாத்திரத்தை சரியாக கழுவலை இந்த அக்கா. அது எந்த அக்கா? நான் எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எல்லா பக்கமும் நீட்டாக இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்டால் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியும். நீ தங்கமா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், மரமா இருந்தாலும், மண்ணா இருந்தாலும், சுத்திகரிக்கப்பட்டால் சொல்லுங்க அல்லேலூயா, கர்த்தர் அதை உபயோகப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சுத்திகரிக்க இடம் கொடுக்கணும். எவ்வளவுதான் பாத்திரமா இருந்தாலும் சுத்தம் பண்ணணும். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 1:7. அப்போ ஜெபம் பண்ணணும். ஆராதனைக்கு வந்தோன்னு ஓடி வரணும். முன்னால் நான் எதுக்கு முன்னால் வரணும்? பாட்டு அவர் படிப்பார், இவர் படிப்பார், இந்த அக்கா படிப்பாங்க. பிறகு நாங்கள் மெதுவாக இதெல்லாம் கேட்கணுமோ? சிலர் தாமதமாக வந்து அப்படி பார்த்து பாஸ்டர் பேசுவார், கொஞ்சம் கேட்போம். பிறகு முடிஞ்சோடனே டட்டடைன்னு போயிடுவோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் கேட்பேன், 8 மணிக்கு எவ்வளோ வந்தாங்க? 8:15 வந்தாங்க, 8:45, ஒரு 9க்கு, 9:15. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்காங்க, உங்கள் விருப்பம். தோத்திரம். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்வது என் கடமை, கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாதும் உங்கள் வேலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி விட முடியுமா? முடியாது. ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டால் இப்ப இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே. அடுத்து வசனத்தால. தன் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தில் தானே. சங்கீதம் 119:9. சரி, எதனால சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால் தான். அப்போ வசனத்தை வச்சு எப்படி சுத்தம் பண்ணுறது? வசனத்தை வச்சு கழுவணும். வழிகளெல்லாம் ஆண்டவரே, வாலிபன்லாம் கழுவணும், பரிசுத்தப்படுத்தணும், வசனத்தினால கழுவணும். உன்னை வசனத்தை போட்டு தேய்ச்சி கழுவுனா தான் நீ பரிசுத்தமாவே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்து ஆவியினால் கழுவப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6:10. ஆவியினால் கழுவப்படு. பரிசுத்த ஆவியினால கழுவப்படணும். ஆவியினால் ஒரு சுத்திகரிப்பு. அதுக்கு தான் ஆவியில நிரம்பணும். ஆவியில நிரம்ப சுத்திகரிப்பு உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நாட்களில் சைக்கிளில் ஓவர் ஆயில் பண்ணுவாங்க. நட்டு கலந்துருக்கும், வீலுக்கு செயின் கலந்துரும். அதுவும் ஒரு வீல் தான், பிரி வீல். அல்லேலூயா. 2 போக்கஸ் கம்பி போயிருக்கும். அடுத்து டயர் தேஞ்சிருக்கும், ஹேண்ட்பேர் ஆடும். இவ்வளவு இருக்கும். ஓவரால் விட்டு பாட்டாக கலத்திட்டு எல்லா நட்டையும் டைட் பண்ணி செக் பண்ணி ஜம்முன்னு அப்படி ஓட்டினா நல்லாயிருக்கும். ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, இப்படி சொன்னால் புரியாது. சைக்கிள் காலமாக அது கிடையாது. உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்லுது. கேஸ் ஸ்டவ். ஒழுங்காக எரிய மாட்டேங்கி. ஏன் எரியல? பர்னர் சரியில்லை, கொஞ்சமாக எரியுது. ஏங்க கொஞ்சமாக எரியுதுங்க, அதுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், ஏன்னாங்க அடுப்பை வேலை பார்க்க தானே தெரியும். அவர் காப்பி போடலையே பாரு, சோறு பொங்கலையே பாரு. இங்கே அடுப்பு எப்படி எரிஞ்சா எப்படி பண்ணுறது? சொல்லுங்க அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டால் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாத்ரூமாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். கிச்சனாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். ரெண்டும் முக்கியம். 2 தான் ரொம்ப அழுக்குப்படுற இடம். வாஷ் பேஷனாக இருந்தாலும் சுத்தமாக வைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தன் உடலாக இருந்தாலும் என்ன வைக்கணும்? சுத்தமாக வைக்கணும். காடி கஞ்சானாலும் கழுவி குடி. சொல்லுங்க அல்லேலூயா. கச்சை ஆனாலும் கசைக்கு கட்டு, துவைச்சு கட்டு, சுத்திகரி. சொல்லுங்க அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்பட்டால் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார், பயன்படுத்துவார்.
தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய், கனமான பாத்திரமாய் மாறுவாய். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சுத்திகரிக்கப்பட்ட 4 ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க வாசிக்கலாம். 21 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்படுவான், எஜமானுக்கு உபயோகமானதும் எஜமானுக்கு உபயோகமானதா மாறுவான், எந்த நற்கிரியை செய்வான், ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாறிவிடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்பட்டிருந்தா அந்த பாத்திரம் மண் பாத்திரமாய் இருந்தாலும் என் தேவன் அதை கரத்தில் எடுப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க சுத்திகரிக்கப்பட்டே இருக்கணும். உங்க குறைவை நினைச்சு பின்னால போகக்கூடாது, முன்னால வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்க குறைவை 10 பேர் சுட்டி காட்டலாம். ஆனா நீ கர்த்தர் இடத்துல சுத்திகரிக்கப்படு. நீ விலையேறப்பட்டவன், விலையேறப்பட்டவள். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அந்த பாவியான பெண் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை முத்தமிட்டு கண்ணீரால் நனைத்து தலைமையிரால் துடைத்து அவள் அப்படியே இருக்கிறா. ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுக்கு வந்தேன், இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஒன்றும் செய்யல. நான் வந்த நேரத்தில் அவன் பார்வையில் என்ன தெரியுமில்ல, இவ வந்த உடனே அவன் பார்த்தான். இயேசுநாதர் இந்த மோசமான பெண்ணு காலை தொட்டுக்கிட்டு இருக்கா, கண்ணீரால் நினைக்கா. இதை பார்த்துக்கிட்டு அவர் ஸ்டக் ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தாரு, இவன் மோசமான ஆள், இவன் இந்த மோசமானவா தான் வந்து என்னை பற்றி கொண்டாள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ கர்த்தரை பற்றிக்கொள். அல்லேலூயா. தூரமான தேசத்துக்கு இளைய குமாரன் சென்றாலும் அந்த தகப்பனை பார்க்கும்படி தகப்பன் வீட்டிற்கு ஓடி வந்தான். வரும்போது அவன் மனநிலை என்ன தெரியுமா? வேலைக்காரனில் ஒருவனை போல நான் இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல போகும்போது முதலாளியா போனா, பிள்ளையா போனா. வீட்டுக்கு வரும்போது அவன் சொல்றான், வேலைக்காரனை போல ஒருத்தனா இருந்தாலும் அவனுக்கு பூர்த்தியான சாப்பாடு எல்லாம் எங்க அப்பா கொடுக்கிறாரு, எனக்கு தர மாட்டாரா? தராம போனாலும் பரவாயில்ல. அந்த தாழ்மையான மனதோடு வருகிறது தான் சுத்திகரித்தல். நீ சுத்திகரிக்கப்பட்டால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உபயோகப்படுகிற 4 பேருக்கு பயன்படு பாத்திரமா இருப்ப. கர்த்தருக்கு தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உபயோகப்படுகிற பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், நற்கிரியை செய்கிற பாத்திரம். நல்ல கிரியை நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று கொண்டு 4 நல்ல காரியம் நடக்கும். போற்றுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. திமிர்வாதக்காரனா இருந்தாலும் அவனை தூக்குறதுக்கு 4 பேர் இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கணும். 4 பேரை சம்பாதிக்கணும். ஒருத்தன் சொன்னா 38 வருஷம் குளத்தண்டில் எனக்கு ஒருவனும் இல்லையே, அப்படி இருக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவாலய தண்டையில் பிச்சை எடுக்கிறவனை தூக்கி கொண்டு வைக்க 4 பேர். எப்படி பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள் எடுத்துக்கிட்டார். ஃபர்ஸ்ட் 4 மனுஷனை சம்பாதி. நீ சுத்திகரிக்கப்பட்டால் நற்கிரியை செய். கனமான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கனவீனமான பாத்திரமா இருக்கலாம், உன்னை ஒரு கனமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஒரு பாத்திரம். ஆமென். அந்த பாத்திரம் நீங்க தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் தான் அந்த பாத்திரம். கர்த்தரை கனப்படுத்துவார். தேவன் கனம் பண்ணினால் எப்படி பண்ணுவார்? கனப்படுத்துவார். ராஜா கனம் பண்ணின மனுஷனுக்கு என்ன நடந்தது? ஆனா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா கனம் பண்ணா எப்படி இருக்கும்? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கனம் வரும். நீங்களும் எல்லாத்தையும் கனம் பண்ணணும். தாய் தகப்பனை கனம் பண்ணு, எஜமானனை கனம் பண்ணு, ஊழியக்காரில் கனம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. வாயின் வார்த்தையால முதல்ல கனம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டால் மூன்றாவதாக சங்கீதம் 119:92. சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா.
உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேதம் மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருந்தால் நான் துக்கத்திலே என்ன செய்திருப்பேன்? அப்போ தாவீதுக்கு என்ன இருந்தது? துக்கம். துக்கம் இருந்தது. துக்கம் இருந்தது. அநேக துக்கம் வருகிறது. துக்கம் வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. மனசு பாதிக்கக்கூடிய அளவில் சில துக்கங்கள் வருகிறது. ஆமென். ஆனா நமக்கு வேதம் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், வேதம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியா தெரியுதா? மனமகிழ்ச்சி நல் ஔஷதம், நல் மருந்து. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். உங்க பலனே சந்தோஷம்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவித்த பொழுது அந்த பட்டணம் சந்தோஷத்தால் நிரம்பிட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமை. இப்ப சந்தோஷம் வரணும். வசனம் வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், பைபிள் வாசிக்கும் பொழுது அதை உள்வாங்கி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம் வரணும். அது எப்பெல்லாம் வசனம் பிரசங்கம் கேட்குறீங்க பத்திலா, அப்படி கேட்கும் பொழுதே என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் பேசுறாரு. நானா பேசுறேன்? நான் தான் பேசுறேன், நான் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் பெந்தேகோஸ்தே பிரசங்கியார். பெந்தேகோஸ்தே பிரசங்கியாருக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் பண்ணி பரலோகத்திலிருந்து தேவன் எதை கொடுக்குறாரோ அதைத்தான் பேச முடியும். எங்கனையாவது எடுத்து குறிப்புகளை எடுத்தா அது வராது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முடியாது. அப்ப தேவன் கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த வாரே தான். ஆமென். இப்போ வேதம் மனமே. இன்னைக்கு போய் செய்தி கேட்கணும், கர்த்தர் பாஸ்டர் மூலமாக பேசட்டும். என்ன பேசுவார்? வேதத்தை கற்றுக்கிடலாம். இன்னும் நம்ம அப்படி அந்த சந்தோஷத்தில் நீங்கள் வரணும். அப்படி அந்த சந்தோஷம் வந்தால் இட்லி சாப்பிடாமலேயே காலையில் சீக்கிரமாக 8 மணிக்கு வந்துடுவீங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. 8 மணிக்கு ஆராதனை, 7:45 முழிச்சு பெறப்பட்டா அவ்வளோதான் வர முடியும். 5 மணிக்கு எழும்பணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறுது எப்போ? வேதம் மனமகிழ்ச்சியா இருந்தா மாறும். பைபிள் இருக்கு, வாசிக்கவும் செய்யறீங்க, பிரசங்கமும் கேட்குறீங்க, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா தெரியுதா? மகனே மகளே, அது இருந்தா உங்க வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். துக்கத்திலேயே அழிஞ்சிருப்பேன். துக்கத்திலேயே அழிஞ்சிருப்பேன். எத்தனை குடும்பங்கள் ஊழியத்தில் 40 ஆண்டுகளில் பார்த்துருப்போம் தெரியுமா? அவங்க துக்கத்தில் இருக்கிற டைம், பாஸ்டம்மா நான் மீண்டும் மீண்டும் அவங்கள சந்தித்து ஜெபம் பண்ணி அதில் அந்தந்த பிரச்சனைகள் இருந்து அப்படியே மாற்றி ஆடி விட்டுருவோம். பிறகு அடுத்தால அப்படியே போவோம். அடுத்து ஒரு பிரேக் ஆகும். அப்புறம் அந்த இடத்துல அப்படியே சரி பண்ணி அதான் வேதம் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல ஊழியக்காரர்களுக்கும் அப்படித்தான். பைபிள் தான் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். அவர் பட்ட பாடுகளினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பட்ட பாடுகளினாலே. அவர் பட்ட பாடு என்ன? பிறந்ததுலேருந்தே பாடு தானே. ஒரு பக்கம் சாஸ்திரிகள்லாம் வந்து தங்கத்தெல்லாம் வச்சு கும்பிடுதான். இன்னொரு பக்கம் ஏறாவது பிள்ளைகளை பூரா கொல்லுன்ட்டான்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிசாசு சோதிக்க வேண்டாம். 40 நாள் அதையும் ஜெயிச்சிட்டார். பிறகு மனுஷன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப பட்ட பாடுகளினாலே, பாடுகள் இருக்கிறது, நிறைய விஷயத்துல சபராகிறோம். ஆனா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பாடம் படிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? பாடம் படிக்கிறோம். பாடம் படிச்சதுனால மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அல்லேலூயா. பைக்கை வேகமாக ஓட்டுறோம்னா, தம்பி வேகமாக ஓட்டாதப்பா, மெதுவா போ, இப்படி போகக்கூடாது. ஏன் சொல்கிறான்? ஏற்கனவே கீழே விழுந்துருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் வாங்க, கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. சில விஷயங்களை சொல்லுவோம், பெரியவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. கவனிக்கணும். யாருமே எனக்கு சொல்ல தேவையில்லைன்னா என்ன செய்யுது? அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்ம பாடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதினாலே உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாடுபட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்க பார்த்தீங்களா? அப்படி நடந்தா உங்களுக்கு அநேகர் கீழ்ப்படிவார்கள். நிறைய பேர் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க அப்படின்னா, நீ கீழ்ப்படியல. கீழ்ப்படி, அப்பதான் மேல் படிக்கு போக முடியும். எடுத்தோடனே மேல் படியில் கால் வைக்கப்படாது. முதல் படியிலிருந்து 4ஆம் படிக்கு கால் வச்சா என்ன ஆகும்? விழ வேண்டியதான். ஒரு படியா போ. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சா, அடுத்த அந்த வசனத்தை கீழே வாசிங்க. தாம் பூரணரான பின்பு, பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், பாருங்க, அவர் கீழ்ப்படிந்ததுனால தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு எல்லாம் மாதிரி சபை தான். ஃபர்ஸ்ட் 8 மணி ஆராதனைனா வந்துடணும். 8 மணிக்கு பிள்ளைகள்லாம், மனைவி புருஷன், யார் உங்கள் வீட்டில் தலைவராக தெரியாது. உள்ள மனைவி தலைவராக இருக்கலாம், இல்லை புருஷன் தலைவராக இருக்கலாம், தெரியாது. நீங்கள் தான் புறப்பட சொல்லி, புறப்பட்டு 8 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படி சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிறகு பிள்ளை செல்லு கேட்கல, பிள்ளை அங்கே போயிட்டு, எங்கே போயிட்டு, புருஷன் அங்கே போயிட்டாரு, மனைவி சண்டை பிரச்சனை, தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் பாஸ்டர்? சம்பந்தம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தவர்களாகி, அப்போ கீழ்ப்படிந்தவர்களை கொடுப்பாரு, பூரணப்படுத்துவார், நித்திய ரட்சிப்பை கொடுப்பார். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் பாருங்க. சின்ன விஷயம்தான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா. 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சீசனாய் இருக்க விரும்பினால், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சுவிசேஷத்தை உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் அறிவிங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்கு. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம். சொல்லுங்க அல்லேலூயா. சீசர் ஆயாச்சுன்னா ஞானஸ்நானம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னா சீசன் ஆகணும். சீசன் ஆகணும்னா பிரசங்கம், சுவிசேஷ செய்தி கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ சீசன் ஆயாச்சு. நீ சீசனாக இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும்.
சிலுவையை எடுக்க வேண்டும், என் பின்னே வர வேண்டும். 3 காரியத்தை சொல்றார். உன்னை வெறுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை வெறுத்துருன்னா என்ன அர்த்தம்? ஆராதனை முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? நாங்கெல்லாம் சாப்பாடு முக்கியம் இல்லை, டீ முக்கியம் இல்லை, தண்ணி கூட குடிக்க நேரம் இருக்காது, அப்படிலாம் புறப்பட்டு சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நாங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுது பிள்ளைகள் அவ்வளோ பிள்ளைகளையும் இழுத்துக்கிட்டு போய் குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி சாப்பாடு இருக்கோ இல்லையோ மண்டையில் கூட்டி ஓடு ஆராதனைக்கு. அப்படிலாம் தன்னை வெறுத்தோம், ஆகையால் சீசனாக இருக்க விரும்புகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அக்கா சாப்பிடாமலாம் இருந்தோம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. எது முக்கியம்? தாய் முக்கியமோ, தகப்பன் முக்கியமோ, அண்ணன் தம்பி முக்கியமோ, உனக்கு இருக்கிற சொத்து முக்கியமோ, சுகம் முக்கியமோ, வாகனம் முக்கியமோ? வாகனத்தை 1 மணி நேரம் கழுவி துடைக்கலாம், நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், கர்த்தரை ஆராதி. சொல்லுங்க அல்லேலூயா. யோசிங்க. சீசனாக இருக்க விரும்பினால் தன்னை வெறுத்து, அதை விட தேவன் முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றேன், சொல்லணும் தான் கர்த்தர் நீ வச்சிருக்கிறாரு. நான் சொல்லாமல் உங்களுக்கு யார் சொல்லுவா? நீங்கள் அப்படி நினைக்கணும். பாஸ்டர் சில நேரம் அப்படி கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறாரு, அது ரஃப் இல்லை, ஆவியானவர் கொடுக்குற வைராக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். கை வைத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்தாதவங்களும் வைத்தி சொல்லுங்க, நல்லா வைத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீசனாக இருக்க விரும்பினால் எப்போ எந்த கட்டத்தில் இயேசு இதை சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் 21 வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எப்பா நான் கஷ்டப்படணும்ப்பா, என் காலில் ஆணி அடிக்க போகிறான், கையில் ஆணி அடிக்க போகிறான், தலையிலும் முள்ளுக்கு எடுத்து வைக்க போகிறான், கோலால் அடிக்க போகிறான், முதுகெல்லாம் வாரால் அடிக்க போகிறான், ஈட்டியால் குத்த போகிறான், என்னையை இழுத்து விசாரிக்க போகிறான் குற்றவாளி போல. நான் கஷ்டப்படணும்ப்பா, இவ்வளோ பாடு இருக்குதுப்பா, நான் இதெல்லாம் ஏற்றுக்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்ல தொடங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. உடனே பேதுரு இயேசுவை நோக்கி தனியே கூட்டிட்டு போய், இயேசுவே உமக்கு ஒரு கஷ்டம் என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கேன், என்னையும் அடிக்கட்டும், ஆனால் உண்மை என்ன செய்யக்கூடாது, டச் பண்ண விட மாட்டேன். அதனால தான் பால் எடுத்து கொத்தம் காதை வெடிட்டான். இவர் அவரை காப்பாற்றிட்டார். யார? ஏசுநாதரை காப்பாற்றுற ஆள். ஏசுநாதரை காப்பாற்ற வேண்டாம் ராஜா, யாரை காப்பாற்றிக்கா? உன்னை காப்பாற்றிக்கா. அவர் சொன்னார், நீ 3 தரம் மறுதளிப்பாயின்ட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆளுக்கு கடவுளே காப்பாற்ற போகிற மாதிரி இருப்பாங்க. நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறேன், இப்போ நான் இருக்கேன் சர்ச்சி நான் தான் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கேன்னா உங்களெல்லாம் கிடையாது. தேவன் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நான் அப்படி தான் ஜெபத்தில் சொல்லுவேன், நீர் தான்ப்பா எல்லாம். அங்கே அப்படி சொல்லிட்டு தான் இங்கே வருவோம். இங்கே வந்து அப்படி நிற்போம், தொலைச்சி கட்டிடுவார் நீ. அங்கே ஜெபத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த விசுவாசிக்கு ஆயத்து ஊத்துறோம், இந்த குடும்பத்துக்கு ஆயத்து ஊத்துறோம், நீர் தான்ப்பா, நீர் தான்ப்பா, நீர் தான்ப்பா, நீர் தான்ப்பா அப்படி சொல்லி சொல்லி ஆமாப்பான்னு அவர் ஒத்துக்கிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்து அவருக்காக பேசுவோம். அதனால தான் ஒருவனும் தேவ ஊழியக்காரனை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி எதிர்த்து நின்றால் பதில் கர்த்தர் நிற்பாருங்க. ஏன்னா அவன் கரெக்டாக என் சமூகத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து அப்படி வரலாம். ஆனால் அப்படி வந்து நானும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் செய்கிறார். சீசனாக இருக்க விரும்பினால் தன்னை வெறுத்து. எதை சொல்றாரு? இயேசு பாடுபடணும்னு சொன்னோன்னா, நீர் பாடுபடக்கூடாது ஆண்டவரே, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இயேசு சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. இது யார் வேலை?
பாடுபடுறத வேண்டான்னு சொல்றது யார் வேலை? சாத்தான் வேலை. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என்ன படணும்? படணும். பாடுபட்டால் பலன் உண்டு. பிரயாசப்பட்டு பாடுபட்டு பயிரிட்டால் தான் பலன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். விதையணுமே, காத்தடிச்சு தளிரப்படாதே, முளைக்காம பெயரப்படாதே, பூ பூத்து காய் காய்க்கணுமே, கனி கொடுக்கணுமே, பறவைகள் பொறுக்கி செல்லப்படாதே, ஏற்ற காலத்தில் மழை பெய்யணுமே, தண்ணி வேணுமே, தெய்வமே அப்படின்னு அழுதுகிட்டே விதைப்பான். பார்த்தீங்களா? இந்த பிள்ளை வளரணுமே, இந்த விசுவாசி ஆசீர்வதிக்கப்படணுமே, இந்த ஊழியத்தை செய்யணுமே, வேலை கிடைக்கணுமே, கல்யாணம் நடக்கணுமே, குழந்தை பிறக்கணுமே, நல்லா படிக்கணுமே, சுகத்தோடு இருக்கணுமே. இப்படி கண்ணீரோடு விதைத்தால் அந்த சபை வளரும், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் குடும்பம் தலை தோங்கும். நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தோத்திரம் 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 தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பாடுபட்டால் என்ன உண்டு? இப்படி சொன்னோன்னா இயேசு கிறிஸ்து அவனுக்கு தான் ஒருவன் சீசனாக இருக்கனால தன்னை தான் என்ன செய்யணும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, தன்னை வெறுத்துனா நீங்கள் உங்களை விட எதெல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கணும். ரட்சிக்கப்பட்டாச்சா பரலோகம்தான். ரட்சிக்கப்பட்டாச்சா பூமியில் எல்லா ஆசீர்வாதம் வேணும். வீடு, ஆசி, சொத்து, சுகம் எல்லாம் வரட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதை சார்ந்து நிற்கக்கூடாது. சொத்து, சுகம், குடும்பம் எதாக இருந்தாலும் அதை தாண்டி நிற்கணும். அதான் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் இழக்கிறவன் எவனோ அவன் 100 எத்தனையா பெற்றுக்கொள்வான். சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவனுக்கு ஈடாக உயிரையும் பணையம் வச்சு நிற்கணும். தோத்திரப்பா தேவனே நிற்கணும். ஏன் பூமி எதிர்த்து வந்து கொண்டு போயிட்டு அவன் என்ன உயிரை பணையம் வச்சான்? மொத்தத்தில் காலி. அப்போ நம்ம இவ்வளவு பலனை தந்திருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, பூமி எரிச்சு இந்தியாவுக்கு வராமல் இருக்க நல்லது தானே, பாளையங்கோட்டைக்கு வராமல் இருக்க. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? பூமி எரிச்சு வந்தாலும் பக்கத்து வீடு இடிஞ்சு வந்தாலும் ஏன் வீடு நிற்கட்டும் ஆண்டவரே. தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணுன்னா நீங்கள் அப்படி யோசிக்கணும். நீங்கள் மற்றவங்களெல்லாம் எப்படி நினைக்கின்னு தெரியும். அதை வச்சு தான் இருக்குது நீங்கள் யாருன்னு தெரியும். அதான் ஒரு சுத்திகரிப்பு பண்ணிகிட்டே இருப்பார். உன் குணம் மாறல, உன் மனம் மாறல, உன் சிந்தை மாறல. அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் அன்பு நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. உடை மாறணும், நடை மாறணும், உடை மாறணும், நடை மாறணும், பேச்ச மாறணும், ஐயா உம்மை போலவே. உள்ள மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தன்னை வெறுத்துட்டு சிலுவை எடுத்துக்கா. சிலுவைனா என்ன? அதுவும் பாடுகள் தானா? நிறைய பேர்ட்ட தங்க சிலுவை இருக்கு கழுத்துல, வீட்டில் லைட் அடிக்கிற சிலுவை இருக்கு. அடுத்து சில ஆட்கள் சும்மானதுக்கு சிலுவையை வரைஞ்சிருப்பாங்க. கல்லறையில் சிலுவை இருக்கு. சில இடத்துல பல சிலுவை இருக்கு. மரச்சிலுவை, கல் சிலுவை. எதையாவது சிலுவை இப்படி தூக்கிட்டு நடக்குதா? அப்போ தான் எல்லாவனும் சிலுவையோடு நிற்பான். சொல்லுங்க அல்லேலூயா. அது அல்ல. சிலுவை என்றால் என்ன? சிலுவை முக்கியமா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து முக்கியமா?
சிலுவை முக்கியமா, சிலுவையில் சொல்லப்பட்ட உபதேசம் முக்கியமா? சொல்லுங்க. சிலுவை முக்கியமா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பது முக்கியமா? அதாங்க சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையினாலே ஜீசஸ், இயேசு தெரியணும், சிலுவையில் அடிக்கப்பட்டாரே. ரெண்டாவது தெரியணும், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு, பைத்தியமா இருக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன். அப்ப சிலுவையின் உபதேசம் என்ன தெரியணும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார்? பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாத்தையும் சிலுவையில் தீர்த்து கட்டிட்டு பிசாசையும் காலி பண்ணிட்டாரு. பெல்லி சூனியம் செய்வன எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு, என்னை விசுவாசி, என்னை விசுவாசி, என்ன நம்பு, உனக்கு எல்லா நன்மையும் வரும். ஏன் தெரியுமா? நான் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதான் சிலுவை. அதை எடுத்துக்கா. சிலுவையை மட்டும் தூக்கி என்ன செய்ய? சிலுவையில் எதை செய்து முடித்தார்னு கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியல அப்படின்னா கிறிஸ்தவம் இருண்டு போயிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்தவ மனுஷன் வீடு இருண்டு போயிருக்கும். லைஃப் அப்படித்தான் இருக்கும். ஒரு வெளிச்சம் எப்போ வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்று தெரிய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். திராவிட கட்சிகள், பெரியார் என்ன செய்தார்? அவர் செய்தாரு நிறைய காரியங்களை, அறியாமைகள் எல்லாம் விளக்குறதுக்கு அவர் உழைச்சாரு. உண்மைதான், தப்பு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆனால் தெய்வத்தை அறியலையே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒவ்வொருவரையும் யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ்காரர்கள்லாம் போராடி சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்படியா? போராடினாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டான் வெள்ளக்காரை, பாடுபட்டான். அதனாலேயே சுதந்திரம் கொடுத்தான். அவன் சுதந்திரம் கொடுத்து 1948 65 நாடுகளை ரிலீஃப் பண்ணியிருக்கான். ஒரே நாளில் 65 நாட்டுக்கு சுதந்திரம். ஏன் தெரியுமா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பெரிய பஞ்சம் வந்துருக்கு. இந்த 65 நாடுகளை வச்சு லாபம் இல்லை, விட்டு தள்ளு, அவன்கிட்ட கொடுத்துரு. அதனால கொடுத்துட்டான். ஆனால் இன்னும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கு, சட்டத்திட்டத்திலலாம். அதை மாற்ற முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி தந்தாரு. தாத்தா வாங்கி தந்துட்டாரு. ஆமா, சொல்லுங்க அல்லேலூயா. அவரை பற்றி சொல்றோம். பூட்ஸ் கால்ட்டு வெள்ளக்காரன் அடிச்சிருக்கான். ஒரு பல்லு விழுந்துட்டான். ஐயா துறை, காலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, உனக்கு இவ்வளோ பலன் இருக்கு துறை, அடிச்ச அடியில் என் பல்லு உடஞ்சி போச்சு துறைன்னு இருக்கான். அவன் பார்த்தான், இவனு போல ஒருத்தன் இல்லை. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டான்? எங்கே கற்றுத்தான்? தமிழ்நாட்டிலே கற்றுக்கிட்டான்? இந்தியாவிலையா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பாரட்லா படிச்சிருக்காரு. எங்கே போய்? அந்த காலத்தில் இங்கிலாண்டில் போய் பாரட்லா படித்தவர் காந்தியடிகள். பாரட்லா படித்தவர் யாரு? அம்பேத்கர். பாரட்லா படித்தவர் யார்? ஆதித்தனார். ஏன்? இவங்கெல்லாம் ஏழைகளா? பணக்காரங்க. இன்னைக்கு போய் உங்க பிள்ளை, என் பிள்ளை இங்கிலாண்டில் படிக்க வைக்க முடியுமா? அந்த காலத்தில் படிக்க வச்சிருக்கிறான பாருங்க. லேஸ்பட்ட ஆள் அங்கிருந்து எல்லாத்தையும் வெள்ளக்காரன் எப்படிலாம் இருப்பான்னு கற்றுக்கிட்டு அங்கே கோட் போட்டு தான் படித்தார். இங்கே வந்து கோமலம் கட்டி நடந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கோட்டு போட்ட காந்தியடிகள் படத்தை பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க. சுதந்திரம் வாங்கினான்னு அவரை முக்கியப்படுத்துறோம் இல்ல. உங்களுக்கு எனக்கும் பாவம், சாபம், வியாதியிலிருந்து சிலுவையில சம்பாதித்தாரே, அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு ஜீசஸ் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார், என்ன ஆசீர்வதிப்பார், பிசாசே என்னை நீ தொட முடியாதுன்னு சொல்லி நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிலுவை எடுத்து காண்ட்டாரு. God bless you. ஜெபிப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம்.